Back. Today we are going to see 20 question answers from Our Friendship by Bacon. What does Bacon describe as the principal fruit of friendship? The ease and release it provides to a troubled mind, having someone to whom one may unbosom one's thoughts. பேக்கன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃபஸ்ட்டு முக்கியத்துவமான விஷயம் என்னன்னு சொல்கிறாருன்னா, ஈஸ் ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. நம்ம யார்கிட்டயாவது வந்து நம்ம தாட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் வந்து ஃப்ரெண்டு. Why does Bacon compare a friend to a second self? Because a true friend shares one's joys, sorrows and judgments, almost functioning as another version of oneself. பேக்கன் என்ன சொல்கிறார், ஃப்ரெண்டு தான் நம்மளோட செகண்ட் செல்ஃப்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம வந்து நம்மளோட ஜாய், நம்ம சந்தோஷம், துக்கம், நம்ம எடுக்கிற முடிவுகள் இதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்டுன்றது நம்மளோட இன்னொரு பகுதி. According to Bacon, how does friendship improve mental health? By allowing a person to communicate their inner emotions, which clears the mind and reduces psychological burdens. பேக்கன் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ வந்து நம்ம மனசில் ஏதாவது கஷ்டம் வந்தால் நம்ம அது ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிவிட்டு நம்ம மைண்டை கிளியர் பண்ணிவிடும். ஸோ அதனால் நம்ம சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். வாட் டஸ் பேக்கன் சே அபவுட் பீப்புள் ஹூ கீப் தேர் தாட்ஸ் லாக்டு வித்தின் தெம்செல்வ்ஸ்? He claims they face emotional pressure and confusion similar to a bottle that will burst if its vent is sealed. பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து சில பேர் வந்து தாட்ஸை வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க, வெளில சொல்ல மாட்டுறாங்க. அவங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ப்ரெஷர் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்படி ஒரு பாட்டிலை வந்து டைட்டாக மூடி வச்சா உள்ளே இருக்கிறது வந்து அப்படி அடக்கி வச்சா, ரொம்ப போட்டு வச்சா அது அப்படியே உடஞ்சிருமோ, அந்த மாதிரி நம்ம மனசும் அப்படி தான். How does friendship help in decision making? Friends offer honest counsel and a clearer perspective, helping one avoid errors of judgment. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, உண்மையான அட்வைஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதனால் நம்மளுக்கு ஏதாவது வந்து தடுமாற்றம் இருந்தால் கூட அது போயிடும், நம்ம நல்ல முடிவை எடுப்போம். Why does Bacon say that monarchs especially need friends? Because rulers are often isolated and cannot freely speak their minds. So they require trusted companions for advice and emotional release. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொனார்க்கு, கிங்கு, அந்த மாதிரி ஆட்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்டு வேணும்னு சொல்கிறார். ஏன்னா அந்த மாதிரி ஆட்சி பண்ணுறவங்க ரூலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார் வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. அவங்களால ஃப்ரீயாக மைண்டில் இருக்கிறது வெளியில் சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டடான நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். அதுதான் ஃப்ரெண்ட். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டு வேணும். What classical example does Bacon use to show the value of counsel and friendship? He mentions Augustus and Agrippa, demonstrating how rulers relied on close friends for advice. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். என்ன ரூலர்ஸ் வந்து எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும்னா, அகஸ்டஸ் அக்ரிப்பான்னு 2 ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. அவங்க வந்து எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அட்வைஸுக்காக அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அட்வைஸுக்காக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ரிலே பண்ணுவாங்க. What is the second fruit of friendship described by Bacon? Ability of friends to help one understand and clarify one's thoughts through communication. அது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட், செகண்ட் ஃப்ரூட், தேர்ட் ஃப்ரூட் அந்த மாதிரி சொல்கிறாரு. அதாவது என்ன பலன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால நம்மளுக்கு 2வது பெரிய பலன் என்ன அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுப்போம். நம்ம மைண்டில் இருக்க கெட்ட தாட்ஸ்லாம் போய்டும், நல்லா கிளாரிஃபையாக இருக்கும். How does speaking to a friend help in forming judgments? Speech forces one to organize and articulate thoughts, making them clearer and more rational. எப்படி வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட பேசும்போது நம்ம எப்படி நல்ல முடிவு எடுப்போம்னா, அந்த பேசும்போது என்ன பண்ணுறதுன்னா, நம்ம கரெக்டாக பேசுவோம், நம்ம தாட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சொல்லுவோம், கிளியராக சொல்லுவோம். அதனால் அவன் புரிஞ்சுப்பான். ஸோ அப்படி கரெக்டாக சொல்லும்போது நம்மளுக்கே வந்து ஒரு விளக்கம் கிடைக்கும் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து, நம்ம ஒரு நல்ல முடிவு எடுப்போம். வாட் இஸ் த தேர்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்? That friends offer aid in both personal and public actions, helping achieve task and ambition. அப்புறம் தேர்ட் ஃப்ரூட், அதாவது 3வது பலன் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பர்சனலாக இருந்தாலும் சரி, சொசைட்டியில் நம்ம ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதை நல்ல முடிவு எடுக்க சொல்லி நல்ல எண்ணங்களை உருவாக்கி அவங்க அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வச்சு நம்மளோட ஆம்பிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. How does Bacon contrast friendship with flattery? A true friend gives honest counsel, while flatterers distort truth to please. பேக்கன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃப்ளாட்டரினா ஒருத்தர் சும்மாவே நம்மளை புகழ்ந்துட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க. ஸோ ட்ரூ ஃப்ரெண்டு வந்து உண்மையான அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் இதே மாதிரி ஃப்ளாட்டரர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து உண்மைகளெல்லாம் மறைச்சிடுவாங்க, நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி உண்மைகளை மறைச்சிடுவாங்க.
What metaphor does Bacon use for friends who support one's actions? He calls them hand and wheel, meaning they serve as extensions that help accomplish one's work. பேக்கன் சொல்கிறாரு எப்படி வந்து நம்மளோட செயல்களை வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹேண்ட் அண்ட் வீல். அப்படியே ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் பிரயாணம் பண்ண முடியலன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஹேண்ட் அண்ட் வீலாக இருந்து நம்மளோட வேலைகளை முடிக்க உதவி செய்வாங்க. Why does Bacon believe that friendship is more important than material wealth? Because friendship brings emotional and intellectual benefits that material possessions cannot provide. பேக்கன் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து நம்ம வச்சுருக்கிற எல்லா காசாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, இந்த மெட்டீரியல் வெல்த்தை விட எது இம்பார்ட்டன்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு எமோஷ்னலாகவும் அறிவுபூர்வமாக நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. அது வந்து இந்த சொத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்காது. How does friendship aid moral improvement? Friends can correct each other's faults through honest advice and gentle reproach. எப்படி வந்து நம்ம moral improvement, நம்ம வந்து நல்லவங்களாம் எப்படி நம்ம இம்ப்ரூவ் ஆகுறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஃபால்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க, உண்மையான அட்வைஸ் கொடுப்பாங்க. அதனால மெல்லமாக திட்டுவாங்க, இது மாதிரி கரெக்டாக நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டி நம்ம சரி பண்ண வைப்பாங்க. What does Bacon say about friends as companions in adversity? They share and lighten sorrows, making suffering more bearable. பேக்கன் என்ன சொல்கிறேன்னா, எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கஷ்ட காலத்தில், அட்வர்சிட்டினா நமக்கு துயரமான காலத்தில் எப்படி நம்மளுக்கு கூட வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்மளோட பேர்டனை ஷேர் பண்ணிப்பாங்க, நமக்கு துக்கத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. அதனால நம்மளால் ஓரளவுக்கு வந்து தாங்கிக்கிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து கடந்து வர முடியும். Why does Bacon claim that friendship promotes psychological stability? Because it prevents thoughts from turning into unhealthy obsessions by providing someone to share them with. பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக மென்டலாக எப்படி ஸ்டேபிளாக இருக்கிறது, தடுமாற்றம் இல்லாமல் அமைதியாக எப்படி நம்மளால் இருக்க முடியும் ஒரு கஷ்டம் வந்தால் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது தப்பான முடிவு எடுத்தால் கூட அதை திருத்தி நல்ல முடிவை எடுத்துகிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல முடிவை நம்மளுக்கு சொல்லுவாங்க. How does a friend serve as a check against rash decisions? Through counsel that encourages calm reflection rather than impulsive action. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சீக்கிரமான ஒரு முடிவு, குவிக் டிசிஷன், ரேஷ் டிசிஷன்னா அவசரமான ஒரு முடிவு எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை கிட்ட பேசி நம்மளை அமைதியாக்கி நம்ம காமாக வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண சொல்லி அந்த அவசரமான முடிவு எடுக்கிறதுலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. What political purpose does Bacon assign to friendship? It creates alliances and stability in governance, preventing tyranny and isolation in rulers. பொலிட்டிக்கலாக எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னா, நல்ல இடத்துல வந்து நம்ம வந்து சப்போர்ட் வச்சுக்கணும், நல்ல இடத்துல வந்து நம்ம அட்வைஸ் கிடைக்கும், அந்த மாதிரி நல்ல ஆளுங்க கூட பழகணும். பொலிட்டிக்கலாக அந்த கவர்மெண்ட் நல்லா இருக்குமோ அந்த இடத்துல வந்து நம்ம பழகுனா நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. How does Bacon describe the comfort provided by loyal companionship? As a sweetness that lightens life's burdens and enhances its pleasures. பேக்கன் என்ன சொல்கிறாங்க, எந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் நம்மளுக்கு உண்மையான ஃப்ரெண்டு இருந்தால், அது வந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், நம்மளோட லைஃப்பை வந்து அது வந்து நல்ல வெளிச்சமாக்கும். வாட் இஸ் பேக்கன்ஸ் ஓவரால் கன்க்ளூஷன் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப்? That it is essential for emotional well-being, sound judgment and effective action. பேக்கன் சொல்கிறார், டோட்டலாக ஃப்ரெண்ட்ஷிப்னால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, நம்ம எமோஷ்னலாக நல்லா இருப்போம், நல்ல முடிவெடுப்போம், நல்ல செயல்களை செய்வோம். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம், அவசியம்னு சொல்கிறார். Thank you.